பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா, கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழின் அர்த்தம் நீ அம்மா. வித்யா, என்னக்கா அனாமிகாக்கும் உனக்கும் என்ன ப்ராப்ளம்? அவளுக்கு எனக்கு என்ன ப்ராப்ளம்? அவளெல்லாம் பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. சரி, அவ தான் ஆதியை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணா, மறுபடியும் இங்க என்ன பண்றா? அதுவும் சகஜமா ஆதி கூட நின்று பேசுறா. அந்த பைத்தியம் இந்த ஆளை ஏமாத்தினதுக்கு பிறகு இன்னொரு லைஃப்ல கமிட் ஆயிருக்கு. சரி, அதுலயும் என்னமோ பிரச்சனை போல. அங்கேருந்து இந்த ஆள் தான் காப்பாத்தி கூட்டு வந்திருக்கு. எந்த ஆளு? அதான் மிஸ்டர் ஆதித்யா. அவர் உனக்கு ஹெச்ஓடி ஆளுங்கிற. நான் தான் காலேஜ் முடிச்சிட்டேன்ல. சரி, காப்பாத்தி கூட்டு வந்தாரு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? ஆதி சார் அவளை அங்கிருந்து காப்பாத்தி கூட்டு வந்ததுக்கு பிறகு கௌசல்யா ஆண்டிக்கு அனாமிகாவை பார்த்தாலே பிடிக்காது. கௌசல்யா யாரு? கௌசல்யா யாருன்னு தெரியாதா? ஆதி சாரோட அம்மா. அவங்க பையனை ஏமாத்திட்டு போனதுக்கு அனாமிகாவை பிடிக்குமா என்ன அவங்களுக்கு? இவளை செக்யூர் பண்ணணும்னா அவங்களுக்கு தெரியாம தான் பண்ணணும்னு சொல்லிட்டு கௌரி ஆண்டிட்ட கூட்டு வந்தாரு. கௌரி ஆண்டி யாரு? கௌரி ஆண்டி தெரியாதா? மித்ரன் அத்தானோட அம்மா. அதுக்கப்புறம் அந்த கூமிட்ட இங்கே ஸ்டே பண்ணிடலான்னு பார்த்தது நைட் தான். கௌரி ஆண்டி தான் அந்த டைம்ல மித்ரன் அத்தானுக்கும் மதுவுக்கும் கல்யாணம் ஆகல. வீட்டுல 2 ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்கம்மா, நீ இங்கெல்லாம் ஸ்டே பண்ண கூடாதுன்னு வேற எங்கேயும் வீடு எடுத்து கொடுத்தாங்க. ஆனா மன உளைச்சல் சொல்லிட்டு அடிக்கடி இங்க வந்து அட்டெண்டன்ஸ் போட்டுறான். மன உளைச்சலா? அப்படிதான் சொல்லிக்கிட்டு தெரியுது. ஆனா அதுக்கு ஒரு உளைச்சலும் இல்ல, அதாலதான் அடுத்தவங்களுக்கு உளைச்சல் வரும். எப்படி ஆதி சாரால மறுபடியும் அனாமிகாவுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சது? அப்படியே சாமோட சராக்ஸ் மாதிரி இருக்காருல்ல? அப்படியா? அந்த சாம் எல்லாம் கோவம் வந்ததுன்னா பொண்ணுங்களை அடிக்க மாட்டான். அவனுக்கு அடிக்கவும் தெரியாது, கோவப்படவும் தெரியாது. இந்த ஆளு கோவம் வந்துச்சுன்னா ஆப்போசிட்ல நீ நின்னு வச்சுக்கோ, பலார்னு அடிச்சிடான். ஏன் நீ வாங்கி கட்டி இருக்க போலாம்? ஆமா. எதுக்குடி அரைஞ்சாரு? அரையல, அரைஞ்சிருவாருன்னு சொல்றேன். அவர் முகத்தை பார்த்தா அப்படிதானே தெரியுது, கோவக்காரரு. ஆப்போசிட்ல யாராவது நின்னாங்கன்னா அடிச்சிருவாரு. சரிடி, அனாமிகாவுக்கும் உனக்கு ஏன் பொருந்த மாட்டேங்குது? ஒன்னு பார்க்கும் போதெல்லாம் என்கிட்ட எதுக்கு உன்னை பத்தி தப்பு தப்பா சொல்றான்? அவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சு ஒரு காலத்துல, அவகிட்டே கேட்டுக்கோ. அவ என்னென்னமோ சொல்றா, அதான் கேக்குறேன். ஐயே, அவ சொல்ற மாதிரி எல்லாம் எனக்கு அந்த ஆள் மேல எதுவுமே இல்ல. ஆமா, அவ என்ன சொன்னா என்கிட்ட? என்ன நீ சிபிசிஐடி மாதிரி துருவி கேள்வி கேட்டே இருக்க? விளக்கமா மிரட்டல் எல்லாம் சாம் கிட்ட மட்டும் தானே வச்சிருப்ப. இப்படிதானே உன் ஹஸ்பண்டே மிரட்டுவ? இல்ல, அவ சொன்ன மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்லன்னு சொன்னால, அதான் அவ என்ன சொன்னான்னு கேட்டேன். நீ இன்ஜினியரிங் படிச்சதுக்கு பேசாம போலீஸ் ஆயிருக்கலாம். சரி, வேற ஒன்னும் இல்ல தானே? வேற என்ன? வேற எல்லாம் ஒன்னும் இல்ல. அப்புறம் நான் அவரை பிரதர்னு கூப்பிட்டோன்னா நீ எதுக்கு அவ்வளவு டென்ஷன் ஆன? ஆமா, கண்டவங்களை எல்லாம் நீ பிரதர் சிஸ்டர்னு கூப்பிடும்போது எனக்கு கோவம் வராதா? உனக்கு நாங்க 2 பேரும் தான் சிஸ்டர்ஸ், அன்பண்ணா மட்டும்தான் பிரதர். அதை தாண்டி எல்லாம் நீ அண்ணன் தங்கச்சி எல்லாம் தட்டு வைக்க வேண்டாம். உனக்கு வாய் கொஞ்சம் காது வரைக்கும் நீண்டுட்டு அப்புறம் கவனிச்சுக்கிறேன். அம்மா, அந்த லூசு உன்கிட்ட என்ன சொல்லுச்சு? ஆதி சார நீ அண்ணனா பாக்குறேன் அப்படின்னு சொன்னான். நான் அண்ணனா பாக்குறேன்னு சொன்னாளா? நீ அண்ணனா பாக்குறதா தான் சொன்னான். சத்தியமா அந்த கோழி முடி அப்படியே சொல்லுச்சு? ஆமா, உன் மேல சத்தியம் பண்ணணுமா? இல்ல இல்ல இல்ல. அவ எதுக்கு நான் ஆதி சார அண்ணனா பாக்குறேன்னு சொல்லணும்? முதல்ல நான் எதுக்கு அண்ணனா பாக்கணும்? ஏன், என்ன யோசனை? ஒன்னும் இல்ல. சரி, வேற என்ன சொன்னா? ஒன்னதான். கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்ல, கூச்ச நாச்சமே இல்ல. எப்படிதான் இப்படி ஆளு கூட்டத்துல பல்லையும் கட்டிட்டு நிக்காவலாமா? நல்லா யாரையாவது இந்த மாதிரி கஷ்டப்படுத்தி இருந்தேன்னா வாழ்க்கையில தூக்கம் வந்திருக்காது. இதெல்லாம் என்ன ஜென்மானே தெரியல, பார்த்தாலே கடுப்பாக்குது. ஏங்க, இப்ப எங்க இருந்து வர போறீங்களா இல்லையா? நீ போ, நான் வரேன். சீ, இது மூஞ்சில எல்லாம் முழிக்க வேண்டியதா இருக்கு பாருங்களேன். ஏக்கா, சாம் அம்மா ஒன்னதான் திட்டிட்டு போறாங்க. சரி விடு வித்யா, ஏன் அத்தை தானே? ஓ அத்தையா? சாம கல்யாணம் பண்ணிருந்தா ஏன் அத்தை தானே? ஓ, அவங்க உன்னை இப்படி திட்டிட்டு போறாங்க, நீ சிரிச்சிட்டு நிக்கிற. வித்யாமா, சிலரை வெளியே பாக்குறதுக்கு டெரர் பீஸா இருக்கான், ஆனா அவங்க மனசுக்குள்ள குழந்தை மாதிரி. அதே மாதிரிதான் சாமோட அம்மா வெளியே பாக்குறதுக்கு டெரர் பீஸ் மாதிரி இருந்தாலும் அவங்க ரொம்ப இன்னசென்ட். சிலர மாதிரி எல்லாம் அவங்களுக்கு அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பார்க்க தெரியாது. என்னம்மா இசை, எப்படி இருக்க? உங்க புண்ணியத்துல சந்தோஷமாவே இருக்கு அங்கிள். ஆமாடி வித்யா, இந்த கிழவனுக்கு கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஒரு கப் மோர் அல்லது சர்பத் ஏதாவது எடுத்துட்டு வரியா? சரி அங்கிள், சேர் எடுத்துறவா? அதெல்லாம் வேண்டாமா, நீ எடுத்துட்டு வந்தா மட்டும் போதும். ஏக்கா, அவருக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கான், பாத்துக்கோனா? சரிடா, நீ போ. என்ன இசை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல? ரொம்ப அங்கிள், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் சந்தோஷத்தை பாத்துட்டு போலான்னு வந்திருக்கீங்க போல. அது சரிம்மா, உன் அண்ணன் அவன் கல்யாணத்துக்கு அவன் பொண்டாட்டிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக உன்னை கூட்டு வந்திருக்கான்.
என்னைக்கு ஒன்னு அனுப்பி வைக்க போறான்? யார் அங்கிள்? ஒன்னு யார் அங்கிள்? கூட்டிட்டு வந்தது உங்க அண்ணன் தானே, அப்ப அவன் தானே கொண்டு விடணும். அது நான் யூஸ் போனா தானே கொண்டு விடுவான். என்னடி உளர்ற? ஐயோ அங்கிள், எப்படி சொல்றது உங்ககிட்ட நான் அத? இப்படியே சொல்லு. நான் சொல்லும்போது உங்களுக்கு மினி ஹார்ட் அட்டாக் வந்துடும்ல, அதான் பயமா இருக்கு. என் மாமனாருக்கு மினி ஹார்ட் அட்டாக் வரும்போது மருமக எனக்கு ஹார்ட்டே நின்னுற மாமா. ஏன் யாருக்கு யாரடி மாமா? ஓ, இங்க வந்ததா அவன் உனக்கு தான் நீ நினைக்க ஆரம்பிச்சிட்டியா? இங்க வந்ததும் இல்ல, எப்பவுமே என் மனசுல அவன் எனக்கு தான். அப்புறம் அங்கிள், அண்ணா என்ன பெர்மனண்டா இங்க கூட்டு வந்துட்டாரு. அது எப்படி அவன் கூட்டு வர முடியும்? சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி. ஏன் சொல்லுடி. முகத்தை சிரிச்ச மாதிரியே வச்சுட்டு பேசுங்க அங்கிள். யாராவது பார்த்தாங்கன்னா நீங்க என்ன திட்டுறீங்கன்னு வந்துருவாங்க இங்க. என்கிட்ட இந்த விளையாட்டு மண்ணாங்கட்டி எல்லாம் வேண்டாம் இசை. என்ன சொல்லி அவன் உன்னை கூட்டு வந்தான்? உங்க நாடக கம்பெனில இருந்து ஒருத்தனை செட் பண்ணிருந்தீங்களே, அதான் எனக்கு தாலி கட்டுறதுக்காக. ஆமா. உங்க ஆள் எங்க அண்ணன் கிட்ட இந்தியால மாட்டிட்டான். சொன்னல மாமனாரே, உங்களுக்கு மினி ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு. ஏன் அவன் ரொம்ப நம்பிக்கையானவன், அவன் எப்படி உங்க அண்ணன் கிட்ட மாட்டுவான்? அத நீங்க உங்க நம்பிக்கையான ஆள்கிட்ட தான் கேட்கணும். அவனை ஏதாவது எதேச்சியா பாத்துருப்பான். அவன் இங்க பார்த்ததுக்கு எப்படி ஒன்னா இங்கே அவன் கூட்டு வந்துடலாம்? நாங்க பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு அண்ணா கிட்ட சொல்லிட்டேன். இசை, நீ ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்க? எப்படி என்ன மீறி இந்த உண்மை உங்க அண்ணன் சொல்லலாம்? ஐயே, இதுவே உண்மை கிடையாது அங்கிள். நான் சொன்னதே ரீல் தானே, பயப்படாதுங்க. உங்களை காமிச்செல்லாம் கொடுக்கல. சடனா அவன் யூஎஸ் என்ன தேடி வந்தான். ஓ ஹஸ்பண்ட் எங்கன்னு கேட்டான். ஆபீஸ் போயிருக்காருன்னு சொன்னேன். இந்தியால இருக்கவன் எப்படி யூஎஸ்ல இருக்க முடியும்னு ஒரு கம்பெனியோட எம்டிக்கு சந்தேகம் வராதா? அதான் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டேன். என்கிட்ட கேட்காம நீ எப்படி சொல்லலாம்? உங்ககிட்ட கேட்டா எனக்கு என்ன நல்லதா பண்ண போறீங்க? அப்புறம் அங்கிள், இனிமே நீங்க என்ன வில்லத்தனை பண்ணாலும் என்ன யூஎஸ் அனுப்ப முடியாது. வேணா ட்ரை பண்ணுங்களேன், எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி. என்னையே நடிக்க சொன்னாலும் என்ன அதுக்கு ஒத்துக்காது. முத தடவையே ஒருத்தனால என் வாழ்க்கை ஏமாத்திட்டுன்னு ரொம்ப கோவத்துல இருக்கான். நீங்க என்ன பண்ற? நான் அங்கிள் கூட பேசிட்டு நிக்கிறேன் சாம். ஏண்டா என் கூட அவ பேசக்கூடாதா? வேற ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. என்ன அங்கிள், வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ஓ இல்லையா, வேற எந்த ப்ராப்ளமும் இல்லையா சாம்? ஏதாவது திட்டினாரா? சேச்சே, அப்படியெல்லாம் இல்லையே. அப்புறம் எதுக்கு உன்னை கோவமா பார்த்துட்டு நின்னாரு? எனக்கெல்லாம் தெரியல, சும்மா நார்மலா தான் பேசிட்டு நின்னாரு. சரி சரி, உன் அம்மாவோ அவரோ பார்த்தாலே உன் மேல கோபப்பட்டு திட்டுவாங்க எல்லாம். அதான் ஏதோ திட்டிட்டு நிக்கிறாரோன்னு பார்க்க வந்தேன். என்ன, நான் வீட்டுக்கு முன்ன கிளம்பவா? ஏன்? இல்ல, எனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல. அதான் எப்படியும் வீட்ல இனிமே வேலை இருக்கும்ல. பிரியாத்த வீட்டுக்கு அப்பவே கிளம்பிட்டாங்க. ஏதாவது வீட்ல வேலை இருந்துச்சுன்னா அதையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சுட்டே இருப்பாங்க. சரி வா, நானே என் வீட்டுல கொண்டு விட்டுறேன். ஏங்க, அடுத்த தெருவு தானே, நான் நடந்தே போய்க்கலாம். என்ன நடந்தே போவா? அதுவும் இந்த நைட்ல. அது நான் மது வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன்னா. சரிடா, நீ கிளம்பு. வித்யா, என்ன திட்டினாலும் அந்த வீட்ல இருந்து நம்மகிட்ட பேசுறது இவ மட்டும்தான். என்னன்னு கேட்டேன். இல்ல ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு. இல்ல ஏதோ கேட்க வந்தீங்கல்ல, பரவாயில்ல கேளுங்க. இந்த வீட்டுக்கும் சாமோட அப்பாக்கும் பழைய பார்க்க ஏதாவது இருக்கா? அரசங்களுக்கு எங்க வீட்டுக்கு என்ன பார்க்க? இல்ல வித்யா, சும்மா கேக்குறேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நல்லா யோசிச்சு பாறேன், ஒருவேளை ஏதாவது பகை இருக்கலாம். இத்தனை வருஷமா நான் அந்த வீட்ல தான் இருக்கேன், எனக்கு தெரியாதா? நீங்க கேட்டதுனால ஒரு விஷயத்த சொல்றேன். எங்க அக்கா இருக்கால இசை, ஆமா. அவளுக்கு முத சாம தான் பிடிச்சிருந்து. சரி. அப்புறம் அவளுக்கு வேற ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னு சடனா சாம வேண்டாம்னு சொல்லிட்டு வேற ஒரு அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஓ சரி. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசத்துக்கு முந்தி எங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்கிட்ட வரைக்கும் எங்க அக்காக்கும் பெருசா சண்டையெல்லாம் போயிருக்கு. பிரியிற அளவுக்கு கூட இருந்திருக்காங்க. சரி. அப்போ சாமோட அப்பா இருக்காருல, அரசு அங்கிள், அவருக்கு தான் எங்க அக்கா கால் பண்ணிருக்கான். அவர் தான் பேசி மறுபடியும் 2 பேரையும் சேர்த்து வச்சிருக்காரு. யார் யாரு? அரசு உங்க அக்காவையும் அவங்களோட ஹஸ்பண்டையும் பேசி ஒண்ணு சேர்த்து வச்சாரா? இந்த கதையில அவங்க கிட்ட யார் சொன்னது? இது கதை இல்ல, எங்க அக்கா தான் சொன்னா. அரசு அங்கிள் இல்லைன்னா நாங்க 2 பேரும் என்னைக்கும் பிரிஞ்சிருப்போம் அப்படின்னு. இனியாவே அந்த ஆள் சாம்க்கு தானே பார்த்து வச்சாரு. இனியாக்கு அன்பு பிடிச்சிருந்து இனியாவை அவமானப்படுத்துறதுக்கு எந்த எல்லைக்கு போனாருன்னு எனக்கு தெரியும். இசை சாம வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணியிருந்தாள்னா எப்படி இசையோட லைஃபுக்கு அரசு ஹெல்ப் பண்ணிருப்பாரு? பேசும்போதே அந்த பொண்ணோட கேரக்டர் தெரியுது, நல்ல பொண்ணாதான் இருக்கா. அனாமிகா பண்ண தப்பு மாதிரி எப்படி இசை பண்ணுவாங்க? இதுல என்னமோ இடிக்குதா? சார், சொல்லு. இதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க? சும்மாதான். ஒருவேளை அந்த வீட்டுக்கு மருமகனா ஏதாவது வந்துடலாம் அப்படின்னு ஐடியா இருக்கா? பைத்தியம், என்ன வளர்ற? அப்புறம் எதுக்கு எங்க அண்ணன் வீட்டை பத்தி கேக்குறீங்க? தெரியாம கேட்டுட்டேம்மா, கிளம்பு. அது சொல்லுங்க இசை. ஒண்ணும் இல்ல,
மது இங்க நின்னாங்களே பாத்தீங்களா? ஆமாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்கள கொண்டு விடுறதுக்காக தான் மித்ரன் போயிருக்கான். அச்சச்சோ, போயிட்டாரா? ஏங்க? இல்ல, திவ்யாக்கு தூக்கம் வருதாம், வீட்டுக்கு போறேன் அப்படிங்கிறான். ஆகாஷத்தானே காணோம், அதான் அவர்கிட்ட சொல்லி கொண்டு விடுவீங்களான்னு கேட்கலான்னு பார்த்தேன். ஏய், இனியாவும் அன்பண்ணாவும் கல்யாணம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 3 மணி நேரம் அடிச்சு போட்டு தூங்குன மாதிரி தூங்குனல, மறுபடியும் தூக்கம் வருதுங்க. ஏய், தூக்கம் வந்ததுன்னா தூக்கம் வருதுன்னு தான் சொல்லுவான். ஏக்கா, நான் அப்ப சேர்லயே உட்காந்து தூங்குறேன், நீ போகும்போது என்னை எழுப்பி கூட்டு போ. சரி சரி. இவளுக்கு மட்டும் எப்பவும் எப்படிதான் தூக்கம் வருதோ? சுத்தி எத்தனை பேர் நின்னாலும் இவளுக்கு மட்டும் தூக்கம் வருதே. சரி, நீ கொஞ்ச நேரம் அவ கூட போய் உட்காரு. அவ அதுல இருக்கட்டும், போய் உட்காருங்கிறேன்லாம். சரி, போறேன். திரும்ப திரும்ப அனாமிகா வித்யாவை பத்தியே பேசிட்டு இருக்கா. என்னங்க, ஏதாவது கேட்கணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லையே, உங்களை பார்த்தா ஏதோ கேட்க வந்துட்டு தயங்கிட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. இல்ல அதி, எனக்கு அனாமிகாவை பத்தி நல்லாவே தெரியும். சரியான பிடிவாதக்காரி. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு வேணானா அதை பிடிவாதம் பிடிச்சாது வாங்கிடுவா. தெரியும். அவ என்னமோ வித்யா மேல பயங்கர வெறுப்பு காமிச்சிட்டு இருக்க மாதிரி எனக்கு இருக்கு. 2 நாள் முன்ன கூட அந்த வீட்ல இருந்து வழுக்கி கீழே விழுந்திருக்கா. அதான் அவளால இவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு யோசிக்கிறேன். ஏன்னா வித்யா துடு துடுன்னு பேசினாலும் ஏதாவது ப்ராப்ளம்லாம் வந்துச்சுன்னா அதை ஃபேஸ் பண்ணிட மாட்டா. அனாமிகாவால வித்யாக்கு என்னங்க பிரச்சனை வரப்போகுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஷூர் தானே? ஏன்னா அவளை உங்களுக்கு தான் நல்லாவே தெரியும். அவளால என்ன ப்ராப்ளம் வரப்போகுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது சரிங்க, 6 மந்த் முன்ன உங்க மேரேஜ் லைஃப்ல, அதாவது உங்க ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் ஏதோ விரிசல் இருந்ததா சாமோட அப்பா தான் கிளியர் பண்ணி வச்சிருக்காரு போல. இது யார் சொன்னா உங்களுக்கு? வித்யா தான். ஆமா, சாம் அப்பாவை பத்தி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இதே ஊர்ல தான் பிறந்து இதே ஊர்ல தான் வளர்ந்துருக்கேன். ஸோ தெரியாம இருக்காதுல்ல. அவர் கேரக்டர் தெரிஞ்சதுனால அவர் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணிருப்பாருன்னு யோசிச்சேன். சரி, இப்ப சந்தோஷமா தானே இருக்கீங்க? இல்ல அதி, நாங்க பிரிஞ்சிட்டோம். பிரிஞ்சிட்டீங்களா? ஆமா, நான் மொத்தமா தான் யூஎஸ்ல இருந்து இந்தியா வந்திருக்கேன். இனிமே யூஎஸ்க்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. அதே மாதிரி என்னோட கல்யாண லைஃபுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இவ்ளோ கூலா சொல்றீங்க? நீங்க கேட்டீங்க, அதனால நான் சொல்றேன் அதி. இது உங்க வீட்டுக்கு இன்னும் தெரியாது போல. அண்ணனுக்கு இன்னைக்கு தான் கல்யாணம். இது தெரியும் போது எங்க வீட்டுல இப்ப என் மேல கோவமா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என் வாழ்க்கையை நினைச்சு பயங்கரமா வருத்தப்படுவாங்க. ஆனா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. ஆமா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். வித்யா கிட்ட கூட இதை நீங்க சொல்லலன்னு நினைக்கிறேன். ஆமா அதி, நாங்க பிரிஞ்சு 2 மாசத்துக்கிட்ட ஆகுது. இவ்வளவு நாளும் நான் தான் வீட்டுல சொல்லாம இருந்தேன். அதுக்கப்புறம் அண்ணன் கண்டுபிடிச்சு வந்துட்டான் என்ன தேடி. சோ உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு வரலனா இப்பவும் அங்கதான் இருந்திருப்பீங்க, அப்படிதானே? கண்டிப்பா. எப்போ சொல்ல போறீங்க வீட்டுல எல்லார்கிட்டயும்? நான் சொல்றதுக்கு அண்ணன் சொல்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த கல்யாணம் இதெல்லாம் முடியட்டும், அவனே ஆரம்பிப்பான். எங்க நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதுங்க. நீங்க என்கிட்ட ஓப்பனா பேசினதுனால நானும் ஓப்பனா சில விஷயங்களை சொல்றேன். காலையில அன்பு நீங்களும் வரதுக்கு முந்தி கோயில்ல ஒரு ரகலையே நடந்துச்சு. எனக்கும் மித்திரனுக்கு தெரிஞ்சு அந்த ரகலைக்கு காரணமே அரசுதான். அப்படிப்பட்ட ஒருத்தர் அவங்க பையனே நீங்க வேண்டான்னு உதறிட்டு போயிருக்கீங்க. அவர் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு? வாத்தியார்லாம் அதான் மண்டை கடக்கடான்னு வேலை பார்க்குது போல. ஆமா, அண்ணா எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. ஓ, நம்பவே முடியலங்க. சரி, இப்போ நானே ஹஸ்பண்டை பிரிஞ்சுட்டேன்னு வித்யா கிட்ட கூட நீங்க சொல்ல வேண்டாம். அண்ணனே நேரம் பார்த்து எல்லார்கிட்டயும் சொல்லிடுவான். அதுக்காக சொல்லாமலே இருக்க முடியாதுல்ல. இங்க நான் வந்தாலே காலையில வந்துட்டு அடுத்த நாள் கிளம்புற மாதிரி தான் வருவேன். 2 நாளைக்கு மேல எல்லாம் ஸ்டே பண்றதே இல்ல. அண்ணா கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த பொண்ணு வந்திருக்கா. 2 நாளைக்கு மேல நான் ஸ்டே பண்ணாலும் எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு சந்தேகம் வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு வருத்தமே இருந்தாலும் மறுபடியும் நான் அவங்க கூட வந்து சேர்ந்தது அவங்களுக்கு மனசுக்குள்ள சந்தோஷமா தான் இருக்கும். ரொம்ப நல்ல ஃபேமிலி. ஒரு வருஷம் மிஸ் பண்ணிருப்பீங்களா? ரொம்ப. சரி, சாம் தனியா நின்னுட்டே இருக்கான், நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன். எப்போதான் முடியும் அது? ஏன்? கால்லாம் ரொம்ப வலிச்சுட்டே இருக்கு. எங்க மறுபடியும் உங்ககிட்ட கேக்குறேன், தப்பா நினைக்காதுங்க. எப்ப இசை இந்தியா வந்தாலும் ஏதோ மாதிரி சோகமா தான் வருவா. ரொம்ப எல்லாம் சந்தோஷமா இருக்க மாட்டா. ஆனா இந்த தடவை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு. ஒரு இடத்துல நிக்காம எல்லா இடத்துலயும் அவ தான் தெரியறா. எல்லார் கூடயும் அவளா போய் கலக்கலாம் பேசிட்டே இருக்கா. இல்லனால அவ இருக்க இடமே தெரியாத மாதிரி இருந்துருவா. என்னாச்சு அவளுக்கு? சந்தோஷமா இருக்கானா சந்தோஷப்பட வேண்டியதானே. ஆனா ஒண்ணு குல்ஃபி, இந்த உலகத்திலேயே கல்யாணம் அன்னைக்கு கல்யாண பொண்ணுக்கு கல்யாணத்தன்னைக்கு வரக்கூடாத சந்தேகம் எல்லாம் உனக்கு தான் வருது பத்தியா? சரி, வழக்கமா வந்த உடனே போவாளாம். ஒரு 1 வீக்காவது ஸ்டே பண்ணுவாளா? ஏன் உனக்கு நான் புருஷனா அவ புருஷனா? எப்ப பாரு இசை 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 புராணம் தான். மச்சான், என்னடா நைட்டு பார்ட்டிக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க போல. ஆமாடா, நீ வந்துருவலாம். என்ன? இல்லையா, அன்பு இல்லாம என்னைக்கு நாங்க என்ஜாய் பண்ணிருக்கோம். அதுக்கு இன்னைக்குமா? ஆமா, அப்புறம் அவன் இல்லாமலாம். சரி மச்சான், கரெக்டா 11 o'clock மொட்டை மாடி வந்துரு. கண்டிப்பாடா. ஓய், என்ன? என் பொண்டாட்டி எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் போட மாட்டான். என் செல்லம் ரொம்ப பாவம். அப்படியா? போக போக தெரியும். இனியா, சும்மா தான் சொன்னேன். ஏற்பாடெல்லாம் பலமா இருக்கும் போல இருக்கு. அதெல்லாம் ஆகாஷோட ஏற்பாடு தான். சரி வா, போட்டோ எடுக்கலாம். ஏய் பாத்து. இப்ப எடுங்க. பிரதர்,
மது சிரிச்சுட்டு ஜாலியா போவேன்னு பார்த்தா சிரிங்கிட்டு நிக்கிறேன். நான் கண்டிப்பா போகணுமா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்க பேச்சுப்படி நீ உங்க அம்மா வீட்லயே போய் தூங்கினாலும் ஒன்னும் இல்ல. அந்த மனுஷனை துரத்தி துரத்தி காதலிச்சிருக்க. பத்தாததுக்கு முகத்தையெல்லாம் கவர் பண்ணிட்டு கண்ணு மட்டும் தெரிய மாதிரி அவருக்கு உன்னை பிடிக்கிற மாதிரி எல்லாம் நாடகம் நடத்தியிருக்க. இப்போ இந்த டம்ளர் எடுத்துட்டு அந்த ரூம்குள்ள போறதுக்கு இவ்ளோ வெக்கப்படுற. நீ கூட வாயேன். என்ன இனியா கூட்டு போறியா? எதுக்கடி இப்படி பயந்துட்டு இருக்க? உனக்கு தெரியாதவரா? நீ அன்பெல்லாம் ஒரே வீட்ல பிறந்து ஒரே வீட்ல வளர்ந்தவங்க. உனக்கே இப்படி ஷையா இருக்குன்னா நாங்க எல்லாம் எப்படி வெக்கப்பட்டிருப்போம்? சரி நீ ஸ்னோவையாவது அனுப்பு. லூசு இல்ல, எனக்கு இது வரைக்கும் அன்பை பார்த்தா பயமாவே இருந்ததில்ல. ஆனா இன்னைக்கு அங்க போறதுக்கே பயமா இருக்கு. பாத்தியா, நீ பயமா இருக்கு நடிச்சிட்டு நிக்கிறதுனால தான் அவன் உன் கூட வரதுக்கு அழுதுட்டு நிக்கான். சரி நான் போறேன். ஏதாவதுன்னா உன்னை கூப்பிட நீ வந்துருனா. இவ நிஜமாவே கடுப்பேத்துறாளா இல்ல நிஜமாவே பயப்படுறாளா? வாடி, இவ அவளுக்கு மேல. யோசனவே எனக்கு தலைவலியா இருக்கு. என்கிட்ட இன்னைக்கு அடி வாங்கிறாத. இனியாட்ட இன்னைக்கு அன்பு மாமா ரூம்ல தான் தூங்குவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் நீ அப்பா மாமா ரூம்ல பேசிட்டு இருந்தா அது வேற. நீ வா நம்ம வீட்டுக்கு போலாம். அடம் பிடிச்சேனா? பூச்சாண்டி தூக்கிட்டு போயிடுங்கிறதுக்காக நீ அவளுக்கு துணைக்கு போறியா? ஸ்னோ அழுது காதுகிட்ட கத்தாத. எனக்கு இருக்க தலைவலி கூடிட்டே இருக்கு. செல்லலாம் அம்மா கூடவா நம்ம போலாம் வீட்டுக்கு. என்ன மது ஸ்னோ எதுக்கு அழுதுட்டு நிக்கிறான்? அத உங்க பொண்ணு கிட்ட நீங்களே கேளுங்க. என்ன தங்க வீட்டுக்கு போக வேண்டாமா? இங்க என்ன அழுதுட்டு நிக்கிறான்? சரி செல்லம், உனக்கு என்ன உங்க அத்தை கூட தானே தூங்கணும். நீ உன் அத்தை கூடயே தூங்கு. ஹலோ, ஆ அவ கல்யாண பொண்ணு கூட தூங்கட்டான்னு கேக்குறான். ஏம்யா, அப்ப நீ இன்னைக்கு அப்பா கூட அம்மா கூட தூங்கலையா? ஒன்னாவா? நம்ம வீட்ல யாரும் இல்லனா நம்ம வீட பூச்சாண்டி தூக்கிட்டு போயிடலாம். அப்படிதான்டா, நம்ம வீடு நமக்கு முக்கியம் தானே. அப்ப நம்ம வீட்டுக்கு போலாமா? அத்தை இங்கே தூங்குவாங்க. எனக்கு அப்படியே இருக்க தலைவலிக்கு அடிச்சிடலாம் போல இருக்கு. ஏ லூசு, அவ கொஞ்ச நாள் நம்ம வீட்ல தானே இருந்தான். அந்த ஞாபகத்துல தான் அழுதுட்டு இருக்கான். 2 நாளையில ஸ்னோக்கு பழக்கிறோம். நீ வா. இவ்வளவு என்னால கூட்டு வர முடியாது. இவ்வளவு நேரம் நான் சமாதானப்படுத்தி இருக்கறங்களா? என்ன மியா போலாமா? சரி மது, உங்களை வீட்ல கொண்டு விட்டுறேன். ஆதி அம்மா எல்லாம் வீட்ல தான் இருக்காங்க. நான் மேல ஒரு அட்டெண்டன்ஸ போட்டு வரேன். உங்களுக்கு இந்த பழக்கம் இருக்கா? ஏன் இருந்தா உனக்கு பிடிக்காதா? அப்படியெல்லாம் இல்லங்க. இந்த வீட்ல ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு சாம், அன்பு, அருண், ஆகாஷ் அப்புறம் இனியன் இருக்கும்போது இனியன் இவங்க எல்லாம் மேல ஒரு பார்ட்டி கொண்டாடிட்டு தான் வருவாங்க. எல்லாருக்கும் லிமிட் தெரியும். அப்புறம் யாராலையும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. சடனா நீங்களும் கலந்துக்க போறதா சொன்னீங்களா? அதான். சும்மா மது, எனக்கு அந்த பழக்கம் எல்லாம் சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரேன். சரிங்க. சும்மா சும்மா நம்ம ரூம் பக்கம் அங்கிட்ட இங்கிட்ட அலைஞ்சிட்டு இருப்பா. வெயிட் பண்ணும்போதுதான் ஒவ்வொரு செகண்ட் யுகமா இருக்க மாதிரி இருக்கு. அப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு? மேல நின்னுட்டு கருவாயா அப்படின்னு உனக்கு ஒரு சவுண்ட் கேட்டான். கர்வாயன், நீ கலரா தானடா இருக்க. ஆனா அவன் என்ன கருவாயன் தான் கூப்பிடுவான். நம்ம எல்லாரும் கீழே நிக்கும்போது மேல இருந்து கருவாயன், ஏ கருவாயன் அப்படின்னு ஒரு சவுண்ட் உனக்கு கேட்டுதா? இல்லையே, உனக்கு கேட்காதுடா. நீ பகலே குடிச்சிட்டு பேசுறவன மாதிரி தானே பேசுவேன். இப்ப என்னங்கிறான்? பாக்குறான். அவ கண்ணு அவ பாக்குறான். அவ கண்ணுதான். ஆனா அது பாக்குறது என்ன? அவளே வேண்டான்னு தூக்கி போட்டு போனதுக்கு பிறகு எதுக்கு என்ன பாக்கணுங்கிறேன். என்ன சாமு, சத்தம் கீழே வரைக்கும் கேக்குது. நீ வேணான்பா, நான் பேசுறது உனக்கு புரியுதான்னு சொல்லு. என் ஃபீலிங் உனக்கு புரியுதான்னு சொல்ல. என்ன ஃபீலிங் தான்? டாக்டர், உனக்கு தெரியுமா தெரியாதா? நான் இந்த வீட்டு பொண்ணு இசையா சின்சியரா காதலிச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதான் முடிஞ்சு போச்சே. ஆ ஆ புதுசா வந்திருக்க உங்களுக்கு முடிஞ்சு போச்சுன்னு தெரியுதுல? தெரியுதுடா, அதுக்கு என்ன இப்போ? நம்ம கீழே நின்று பேசிட்டு நின்னோமா? எப்போ? அதான் என் நண்பன் பொண்டாட்டியும் தாலி கட்டி உள்ள கூட்டு போனதுக்கு பிறகு. ஓ, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா? ஆமா. அப்போ ஓய் கருவாயன் அப்படின்னு ஒரு சத்தம் உங்களுக்கு கேட்டுதான்? எனக்கு கேட்கலையே. உங்களுக்கு எப்படி கேட்கும்? உங்களுக்கு மது கூப்பிட்டு தான் கேட்கும். டே, உனக்கு அதிகம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா தூங்கு.
மொத்தம் நான் செஞ்சு முடிக்க வேண்டிய கடமை ஒண்ணு இருக்கு. டேய் சாம், நீ இது வரைக்கும் இப்படி உளற அளவுக்கு குடிச்சதே இல்ல. வலிக்குதுடா. என்னாச்சு சாம், எங்க வலிக்குது? ஹார்ட், இதயம் வலிக்குது. நான் செஞ்சு முடிக்க வேண்டிய கடமை ஒண்ணு இருக்கு. அந்த கடமையை முடிச்சிட்டு பேசுறேன். ஃபேக்ட் கடமை தான் முக்கியம். அடே என் நண்பனுக்கு போனை போட்டுட்டு டே இரு. எதுக்கு இப்ப அவனுக்கு ஃபோன் பண்ண போறான்? நாங்க ஸ்கூல் படிக்கும் போதே அப்படி ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட் சொல்லாம வந்துட்டேன். அதுக்கு என் கடமை முடிச்சிட்டு வரேன். தெரியாமலாம் என்ன பண்றானுங்கன்னு பார்க்க வந்தேன். ஹலோ. சொல்லு மச்சான். மச்சான், நான் செஞ்சு முடிக்க வேண்டிய கடமை ஒண்ணு இருக்குடா. அந்த கடமையை முடிக்காமலே வந்துட்டேன். கடமையா? என்னடா ரெஸ்ட் ரூம் ஏதாவது போடுமா? அதெல்லாம் இல்ல. அப்புறம் என்னடா மச்சான், எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். உனக்கு அதிகமாயிட்டுன்னு நினைக்கிறேன். நீ அங்கேயே செட்டில் ஆயிரு. என் ஆள் வர்றதுக்கு டைம் ஆச்சு, நாளைக்கு பார்க்கலாம். இருடா. என்னடா? மச்சான், நான் செஞ்சு முடிக்க வேண்டிய கடமை ஒண்ணு இருக்குடா. அந்த கடமைய முடிக்காம இது பாட்டில ஒரு சிப் கூட என் வாயில போகாது. ஆல்ரெடி மட்டை ஆயாச்சு. இதுல போனா என்ன, போகலன்னா என்ன? மச்சான். டேய் கொல்லாதடா, அவ கொலுசு சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு. நீ வை, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். டேய், உனக்கு ஃப்ரெண்ட் முக்கியமா பொண்டாட்டி முக்கியமாடா? டேய் என்னடா உனக்கு இப்ப பிரச்சனை? மச்சான், நான் என் கடமையை முடிச்சிட்டு போன் வச்சிடுறேன். சரி, என்ன உன் கடமை? ஏதாவது தங்கச்சி எனக்கு தெரியாம வச்சிருக்கியா? கல்யாணம் பண்ணி வைக்கிற கடமை ஏதாவது இருக்கா? கல்யாணம் எல்லாம் இல்லடா. டேய், இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு முக்கியமான பக்கத்துல நான் இருக்கேன். இம்சை பண்ணாம போனை வச்சிரு மச்சான். மச்சான், அப்ப என் கடமை என்ன ஆகுறதுடா? அடேய், நான் இப்ப மேல வந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை மேல இருந்து கீழே தள்ளி விட்டாலும் விட்டுருவேன். பாவம், அவனே அவசரத்துல இருக்கான் போல. மச்சான், நீ அவசரமாவா இருக்கா? அருண் சொல்றான். சாம், சத்தியமா நான் அழுதுருவேன்டா. என்னதாண்டா உன் கடமை? அதுவும் இந்த நைட் டைம்ல நீ தனியா போய் என்ன கடமை வேணாலும் செய். மச்சான், அது உன் கூட தான்டா. ஏன் கூட கடமையா? ஏன் கூட என்னடா கடமை? ஹாப்பி 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 ஹாப்பி. ஏன் சார்பாவா ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட் சொல்லிடு. என்னடா ஹாப்பி ஹோலி நான் இழுத்துட்டு இருக்கேன்? மச்சான், சொல்லிடுறேன்டா. ஒரு சோதனையும் வேதனையும் எனக்கு புரியுது. புரிஞ்சதுன்னா போனை கட் பண்ணாண்டா. மச்சான், என்னடா? ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட். சரிடா, கடமை சொல்லு. என் கடமை இதுதான்டா. ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட் சொல்லாம வந்துட்டேலாம். டேய், நீ தொல்லை பண்ணாம இருந்தாலே ஹாப்பியா நான் பாத்துக்கலாம். மீ மீ யூ தாண்டா, கட் பண்ணி தொலாம். இப்போ என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. ஏய் அருணே, சொல்லுடா, வெயிட்டிங்ல தான் இருக்கேன். என்ன பார்த்து என் நண்பன் சொல்லன்னு சொல்லிட்டான்டா. டேய், நீ பண்ணது அப்படிதான் இருக்கு. என் டாக்டர் என் காதல உதறிட்டு என் நெஞ்சில மிதிச்சுட்டு அவன் தங்கச்சி பறந்து போயிட்டான். இவன் என்னடானா என்ன பார்த்து தொல்லைங்கிறான். அவன் என்னடானா என்ன பார்த்து இம்சைங்கிறான். அப்புறம் எப்படிடா கல்வாயின்னு செல்லமா கூப்பிடுவான்? அவ கருவாயன்னு பாசமா தான் கூப்பிடுவான். அப்புறம் ஏன் என்னை விட்டுட்டு போனான்? இப்போ ஏன் என்ன மறுபடியும் பாக்குறான்? பதில சொல்லுடா. சாம், நீ நேரா போ. ரைட் சைடுல ஸ்டெப் இருக்கு. கீழே விழுந்துராம மெதுவா நடந்து போனேன்னு வச்சுக்கோ. கீழே இறங்குனா மொத ரூமே இசை ரூம் தான்டா. நல்ல கதவை தட்டு. என்னன்னு கேப்பா. நீ ஏன் என்ன பாக்குறேன் கேட்டுட்டு ஓடி வந்துரு. நான் ஏன்டா ஓடணும்? டேய், அவளுக்கு நீ குடிச்சாலே பிடிக்காது. ஞாபகம் இருக்கலாம் முந்தி எப்படி ஓடுவா அப்படின்னு. அடிச்சாலும் அடிச்சு போடுவான். எனக்குண்ணா அவளை பார்த்து பயமா? நான் ஆம்பளை சிங்கம்டா. இந்த சாம பார்த்து அவதான் நடுங்கி ஓடணும். தங்கட தின்ன கதின்ன த தின்ன கதின்ன தங்கட தின்ன கதின்ன த தின்ன கதின்ன தங்கட. டேய் சாம், இப்ப யாருக்கு கால் பண்றேன்? நான் செஞ்சு முடிக்க வேண்டிய கடமை ஒண்ணு இருக்கு. என் நண்பனுக்கு நான் ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட் சொல்லலாம். ஒரு நிமிஷம் யா. அன்பு, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறது சந்தேகம் தான். வேணா செகண்ட் நைட் ஏதாவது நாளைக்கு ட்ரை பண்ணுங்க. மச்சான், என்னடா? நான் செஞ்சு முடிக்க வேண்டிய கடமை ஒண்ணு இருக்கு மச்சான். பொண்ணு மேல வந்தேன்னு வச்சுக்கோ. சொல்லிட்டேன்டா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட் டா மச்சான். யூ ஹாப்பி? தென் ஐ அம் ஆல்சோ ஹாப்பி. சரி மச்சான், கட் பண்றேன். இனி ஒரு தடவை கால் பண்ணா வந்தே ஒத்துச்சிருவேன். லை, ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட் சொன்னா சிரிச்சுட்டே தேங்க்யூ சொல்லுடா. மச்சான், தேங்க்ஸ்டா. கொஞ்சம் கட் பண்றியா? கொஞ்சம் பிரைவசி கூட. ஓகேடா, யூ கேன் என்ஜாய். இப்ப தூங்க போறியா இல்லையா? அவ ஏன் பார்த்தா என்ன பாக்குறான்? என்ன தள்ளி விட்டு இடிச்சுட்டு என் பக்கத்துல வந்து நிக்கிறான். இதுக்கெல்லாம் என்ன டாக்டர் அர்த்தம்? இப்ப சாமி, உனக்கு ஹார்ட்ல வலிக்குதுனாலாம் அதுக்கே எனக்கு இன்னும் அர்த்தம் தெரியல. உன்கிட்ட பேசினதுல இருந்து நான் ஒரு டாக்டருங்கிறதே எனக்கு மறந்து போயிருது. ஏன் குல்ஃபி வந்ததுல இருந்தே நின்னுட்டே இருக்கா? இல்ல பரவாயில்ல. இவ்வளவு பெரிய ரூம் நமக்காக இருக்கு.
நீ வந்ததுல இருந்தே தலை குனிஞ்சி எதையும் யோசிச்சுட்டே நிக்கிறான். இல்ல நீங்க அங்க போய் உட்காருங்க. ஏன் நீங்க பக்கத்துல வரும்போது 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 ஏதோ ஒரு மாதிரி ஆகுது. போடுறான்? ஏன் குல்ஃபி இதுக்கு முன்ன என்ன பார்த்ததே இல்லாத மாதிரி பண்ற? எத்தனை நாள் வந்து வந்து சீண்டி இருக்கா? அதெல்லாம் வேற. ஆனா இப்போ என்னடி? இப்போ இதெல்லாம் நமக்கு வேணுமா? என்னது இல்லங்க, நமக்கு நிறைய கடமை எல்லாம் இருக்கலாம். கடமையா? என்ன கடமை? இல்லங்க, சாம்க்கு கல்யாணம் ஆகணும். அதுக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறதுக்கு என்னடி சம்பந்தம்? அது ஒரு வகையில அவனுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு நம்ம இசை காரணம் தானே. அதுக்கு அதுக்கு அவங்க கல்யாணம் வரைக்கும் நம்ம ஒண்ணும் இல்ல, ஒரே ரூம்ல இருந்துடலாம். நீங்க மேல தூங்குனா நான் கீழே படுத்துக்கிறேன், நீங்க கீழே படுத்தா நான் மேல தூங்குறேன். இல்ல சேர்ந்தே தூங்கினாலும் ஒண்ணும் இல்ல. ஆனா இதெல்லாம் இப்ப வேண்டாங்கிறேன். ஏன் என்ன சோதிக்கிறியா? அவன் கல்யாணம் நடக்கிறதுக்கா நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு என்னடி சம்பந்தம்? அப்பதானே நீங்க சாம்க்கு சீக்கிரமா கல்யாணத்தை எல்லாம் பண்ணி வைப்பீங்க. என்ன ஏதாவது டிவி சீரியல் பார்த்துட்டு வரியா? நிஜமா உனக்கு விருப்பம் இல்ல? எனக்கு இப்போ விருப்பம் இல்ல. ஏன் இல்லன்னா சொல்லு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் விளக்கிடுறேன். அது வந்து வந்து தங்கட தின்னக்க தின்ன த தின்னக்க தின்ன தங்கட தின்னக்க தின்ன த தின்னக்க தின்ன தங்கட தின்ன. அன்பு, என்ன இது வரைக்கும் இல்லாத ஒரு பயம். பயமா? ம், அவ ஏன் என்ன தூக்கி போட்டான்னு எனக்கு தெரியணும். அவ ஏன் என்ன பார்த்து இப்ப சிரிக்கிறா, கருவாயான் கூப்பிடுறா, நெளிரா, இதுக்கும் எனக்கு பதில் வேணும். நான் தெரிஞ்சுக்கிட்டு வரேன். அதுக்கு எங்கடா போற? தெரிஞ்சுக்க போறேன். அதான் தெரிஞ்சுக்க எங்க போறேன்னு கேக்குறேன். இங்க பாரு சாம், ஃபேமிலில உள்ளவங்க எல்லாம் இருக்காங்க. இந்த நாள நீ இசை ரூம்ல போய் கதவு தட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோ, அது ரொம்ப தப்பாகும். இசைக்கும் கெட்ட பேராக்கும். அவ வர கல்யாணம் ஆன பொண்ணு. அவளை யார் பார்க்க போறான்? நான் கேட்க போறது அவ அண்ணன் கிட்ட கேட்க போறேன். ஃபேக்ட் கேட்கணும்ல. டேய், ஏன்டா இப்படி இம்சை பண்ற அந்த ஆள? அவன் நண்பனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். என்ன பண்ணலாம் பண்ணுவார்தான், ஆனா இன்னைக்கு பண்ண மாட்டாரு. இன்னைக்கு என்ன என்னைக்குனாலும் அவன் நண்பனுக்காக நிப்பான். அவன் ஏன் என்ன பாக்குறான்னு கேட்டு வரேன். குல்ஃபி, இப்போ உன் பயம் போயிடுச்சா? இப்பவும் பயமா தான் இருக்கு. இதோ இப்போ உன் பயத்தை போக்கிடுறேன். எப்படி? அது வந்து அன்பு, யாரோ கதவை தட்டுறாங்க. நம்ம ரூம் இல்லடி, பக்கத்து ரூமா இருக்கும். டேய் மச்சான், ஐயோ அன்பு, சாம். டேய் உன் நண்பன் அழுதுட்டு இருக்கான். உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஆனே கேக்குது. இப்போ வந்துடுறேன் குல்ஃபி. என்னங்க, என்னம்மா? அப்போ உங்களுக்கு நான் முக்கியம் இல்லையா? டேய் மச்சான், ஒரே ஒரு நிமிஷம் குல்ஃபி, அவனை ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்போ நீங்க என்ன தனியா விட்டு போறீங்கன்னா உங்களுக்கு நான் முக்கியம் இல்லைன்னு தானே அர்த்தம். இப்போ வந்துடுறேன், ஒரே ஒரு நிமிஷம். டேய் மச்சான், டேய் எனக்காக உயிரை கொடுப்பேன்லாம் சொன்னியடா. ஆனா உன் ஃபர்ஸ்ட் நைட்டுக்காண்டி என்ன தொந்தரவுன்னு சொல்லிட்டியடா மச்சான். டேய், அட வந்துட்டியா? வா 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 வா. டேய், என்னடா? உன்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கணும் மச்சான். என்ன தாண்டா உன் பிரச்சனை? அழுறியாடா? டேய், விட்டா அழுதுருவோம் போல தாண்டா இருக்கு. சரி இப்ப போடலாம். ஒரே ஒரு சந்தேகத்தை தீர்த்து வச்சுட்டு போயான். என்ன தாண்டா உன் சந்தேகம்? ஏன்டா கோவமா கத்துறேன்? சரி, கத்தல என்னன்னு சொல்லு. நான் உனக்கு தொந்தரவுங்கிற மாதிரி போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு பிறகு விட்டுறியா? என்ன தாண்டா உன் ப்ராப்ளம்? சொல்லி தோல. அங்க என் பொண்டாட்டி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ உன் நண்பன் உனக்காக காத்துட்டு இருக்குது உனக்கு பிரச்சனையே இல்லையாடா? முருகா, சொல்லு, உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? என்ன பண்ணணும்? அத ஏன்டா கோவமா கேக்குறேன்? சிரிச்சுட்டே கேளு, மனசு வலிக்குது. சொல்லுமா. என்னங்க, அப்ப நான் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? குல்ஃபி, நீ தாண்டி முக்கியம். இப்ப வந்துடுறேன், ஒரு நிமிஷம் இரு. மச்சான், அப்ப நான் உனக்கு முக்கியம் இல்லையாடா? ஒரு நிமிஷம் கட் பண்ண குல்ஃபி, இப்ப வந்துடுறேன். இங்க பாருடா, நம்ம 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு அவ என்னமோ சதி பண்ணிட்டு இருக்கான். டேய் வாடா, இப்ப சொல்லுடா, என்ன கடமை, என்ன பிரச்சனை? மச்சான், அவ இருக்காளடா, பாத்துட்டே இருக்கான். சரி, என்ன தள்ளி விட்டுட்டு என் பக்கத்துல வந்து நிக்கான். என் கூட போட்டோ எடுக்கா. சரி, நீ கூட எடுத்துக்கோ. தப்புடா. இங்க பாரு மச்சான், என் வாழ்க்கையோட ஒரு முக்கியமான பக்கத்துல நான் இருக்கேன். எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம், சமத்திடலாம். டேய், அவ பாக்குறாங்கிறேன். நீ பொறுப்பு இல்லாம ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட போற. யாரடா சொல்றேன்? அவதான் பாக்குறான், சிரிக்கிறான், பாத்துட்டே இருக்கான். பார்த்துட்டே இருக்காள்னா கும்பிடு போட்டு கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன்டா இப்ப வந்து தொந்தரவு பண்ற? மச்சான், சந்தேகத்தை தீர்த்துட்டு போனி. அவ ஏன் பாக்குறான், எதுக்கு பாக்குறான், ஏன் பாக்குறான்? யாரடா சொல்றேன்?
அண்ணே என்ன சத்தம்? என்னண்ணே நீ ரூம்ல இல்லாம இப்ப இங்க என்ன பண்ற? சாம் என்னமோ பேசணும்னு கூப்பிட்டான் இசை. என்ன பேசணுங்கிறான்? யாரோ பார்த்தாங்களாம், சிரிச்சாங்களாம், பார்த்துட்டே இருக்காங்களாம், என்னென்னமோ வளர்றான், எனக்கு ஒண்ணுமே புரியல. யார் சாம் பார்த்தா? அது வந்து என்ன வந்து? அது வந்து என்னடா என்னமோ சொல்லிட்டே இருந்த, இப்ப அப்படியே அமைதியாயிட்ட. டேய், நீ போன நான் பாத்துக்கிறேன். எது இவ பாத்துக்க போறாளாம்? ஏதாவது சொல்லணும்னா சொல்லுடா. என் மேல கோபப்பட்டு அவ அம்மா வீட்டுக்கு போனாலும் போயிருவான். ஒண்ணும் இல்ல, நீ போ போலாம் தானே. போ 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 போ. மறுபடியும் கால் பண்ணி கடமை இருக்கு, மண்ணாங்கட்டி இருக்கு, நான் துக்கத்துல இருக்கேன், சோகத்துல இருக்கேன்னு போன் பண்ணி இல்லன்னா கதவை தட்ட மாட்டேலாம். குட் பைடா. பாத்தியா மச்சான், ஒரு ரூம டெக்கரேட் பண்ணதே நாங்க எல்லாம் தான். பாஸ்கரன் படத்துல ஆர்யா அவரோட அண்ணா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு கீழே எடுத்துட்டே போயிருவாரு. அந்த மாதிரி எல்லாம் நான் உனக்கு பண்ணல பத்தியா? ஏன்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்? ஏன்னா நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுடா. நான் உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கேன், பாசம் வச்சிருக்கேன். ஆனா நீ சிரிக்க கூட மாட்டேங்கிற பத்தியா? மச்சான் உன் கைய காலா புடிச்சு கேக்குறேன்டா. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். சரி சரி சரி, நீ போ. டேய், தொந்தரவு பண்ண மாட்டேதானே? பண்ண மாட்டேடா, நீ போ. ஏன் சாய், நீ என்ன தூங்கலாம்? குடிச்சிருக்கியா? ஆஹா, நான் வேண்டான்னு தான் சொன்னேன். இந்த ஆகாஷ் தான் ஃப்ராடு. தண்ணி கூட எதையோ கலந்து கொடுத்துட்டான். அதான் நீ ஏன் குடிக்கல அப்படிதானே? ஓமல சத்தியம், நானா குடிக்கவே இல்ல. நீ தூங்கலாம். நான் தூங்குறது இருக்கட்டும். யாரும் உன்னை பார்த்ததாவும் பார்த்துட்டே இருந்ததாவும் உன்னை தள்ளி விட்டுட்டு போட்டோ எல்லாம் எடுத்ததாவும் கத்திட்டே இருந்த. அண்ணனை வேற தொந்தரவு பண்ணிருக்கேன். அம்மா, யார் உன்னை பார்த்துட்டே இருந்தது? அது வந்து இசை, நான் ஏதோ கனவு கண்டுட்டு வந்திருக்கேன்னு நினைக்கேன். உன்னை யார் குடிக்க சொன்னது? சாம், இவளுக்கெல்லாம் நீ பயப்படலாமா? கேள்டான், அவ முகத்தை பார்த்து கேள்டான். உன்னை யார் குடிக்க சொன்னதுன்னு கேட்டேன். நான் கேட்கேன். என்ன கேள்வி கேட்க? நீ யார் முத? என்ன? இல்ல, என்ன கேள்வி கேட்டேன்னு கேட்டேன். தூக்கம் வரல? தூக்கமா? நீ ஒண்ணு பண்ணு, இனிமே மேல எல்லாம் போக வேண்டாம். என் ரூம்ல போய் படுத்து தூங்கு, காலையில வீட்டுக்கு போய்க்கலாம். கேள்டா சாம், உன் ரூம்ல நான் எதுக்கு படுக்கணும்னு அவ மூஞ்சில அடிச்ச மாதிரி கேள்டான். சொன்னது புரியல? புரியலையா? புரியுது. என் ரூம்ல போய் தூங்குன்னு சொன்னேன். இவ யாரு அவ ரூம்ல போய் என்ன தூங்க சொல்றது? தப்பு 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 தப்பு. என்ன தப்பு? நான் டெரஸ்க்கே போறேன். நீ டெரஸுக்கும் போக வேண்டாம், ஸ்பேஸுக்கும் போக வேண்டாம். நான் இன்னைக்கு திவ்யா கூடயும் தூங்க போறேன். அதனால நீ யார் ரூம்லயே தூங்கு. நான் ஏன்டி உன் ரூம்ல தூங்கணும்? கேள்டா சாம். என்ன பாத்துட்டே நிக்கிறேன்? போறேன், காலையில கேக்குறேன்டி. இங்க பாரு, ரூம்ல இருந்து வெளியே வந்த நீ மேல இனிமே போக கூடாது, அண்ணனையும் தொந்தரவு பண்ண கூடாது. இது சொன்னதா நான் கேட்டேன்மா? கேக்குதா? கேக்குதா. போ. இன்னும் உன் குழந்தைத்தனம் உன்கிட்ட இருந்து மாறவே இல்லை சாம். உன்கிட்ட இருக்க அந்த இன்னசென்ட் இன்னும் உனக்குள்ளே தான் இருக்கு. ஏதோ என் காதல எனக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் நான் உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா நான் யாரையும் தேடி போகல, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன்னு உனக்கு எல்லாம் தெரியும் போது உன் முகத்துல அந்த சந்தோஷத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ? குல்ஃபி, அப்போ உங்களுக்கு என்னை விட சாம் தானங்க முக்கியம்? குல்ஃபி, அவன் ஒரு கண்ணா நீ ஒரு கண்ணு. அப்போ ரெண்டு கண்ணும் நான் இல்லையா? குல்ஃபி, ரெண்டு கண்ணா உனக்கு தான். சரி, எனக்கு ரொம்ப தூக்கமா வருது, நான் தூங்குறேன். எது தூங்க போறியா? நீங்க உங்க ஃப்ரெண்டு தேடி தானே போனீங்க? இதெல்லாம் அநியாயம்டி. இன்னைக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. கல்யாண டயர்ட்ல பயங்கர தூக்கம் வருதுல. யாருக்கு? நமக்கு தான். அடி பாவி. குல்ஃபி, நம்ம சண்டைய நாளைக்கு போட்டுக்கலாமே. சண்டையா? புருஷன் கூட யாராவது கோவப்படுவாங்களா? யாராவது சண்டை போடுவாங்களா? பழி வாங்குறாளே. நான் சண்டை எல்லாம் போடலங்க, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். நீங்க வேற தூங்காம டிராவல் பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன இருந்தாலும் கணவனே கண் கண்ட தெய்வம். நீங்க மேல தூங்குங்க, நான் கீழே தூங்குறேன். அன்பு, மயிலை இறக்கு போடுனா போடாது, நீ ஆக்ஷன்ல இறங்குனாதான் உண்டு. எங்கடி ஓடுற? ஏன்? எங்கேயோ போனோம்னு சொன்னல, போகலாம். என்னை விட்டா நான் பாட்டுக்கு போயிருவேன். இப்பவும் கேக்குறேன் குல்ஃபி, உன் விருப்பம் தான் எனக்கு முக்கியம். நீ விளக்கு பாக்குறியா இல்ல என்ன சுத்தல்ல விட பாக்குறியா? பொண்ணுங்க வேண்டான்னு சொன்னா வேணும்னு அர்த்தம். அப்போ வேணும்னு சொன்னா வேணும்னாலும் வேணும்னு தான் அர்த்தம். அப்போ ஆரம்பிச்சிடலாங்கிறேன். ஏன் இன்னும் புரியலையா? இல்லடாமா, வேண்டாம். நான் கீழே தூங்குறேன், பொண்டாட்டி நீ மேல தூங்கு. கொஞ்சம் நகரு. என்னங்க, எனக்கு எல்லாமே நீங்க தானே. கண்ணிரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும், ஆனாலும்
காணல் பாயும் நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளம் ஓடும் ஆனாலும் என்ன தாகம் மைசிலிருக்கும் வண்ணம் தீ வளர்த்ததென்ன தூபம் போடும் நேரம் தூண்டிலிட்ட